கோவா ரைடு அப்படின்னாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கோவாக்கு போக மாட்டோமா, யாரெல்லாம் வருவாங்க வரமாட்டாங்கன்னு ஏகப்பட்ட டிபேட்ஸ் நடக்கும். நிறைய ட்ரோல் மீமே அதில் போயிட்டு இருக்கும். ஆனால் இப்போ ராயல் என்ஃபீல்டு நடத்துகிற மோட்டோவர்ஸ் 2024 அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து கோவாவில் நடக்க போகுது. நவம்பர் 22, 23 and 24 நடக்கிற இந்த ஈவெண்ட்டுக்கு நான் சென்னையிலேருந்து கோவா வரையும் ரைட் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஏன் முன்னாடி நிற்கிற இந்த ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450 தான் நான் ரைட் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தோ இல்லை சென்னையில இருந்தோ அந்த ஈவெண்ட்டுக்கு வரீங்க அப்படின்னா வாங்க, அந்த ஈவெண்ட்டில் நம்ம ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். லாங் ரைட்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் கோவா போகிறதுனா சொல்லவா வேணும். அப்படி ஒரு ரைடு தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ராயல் என்ஃபீல்டு நடத்துகிற மோட்டோவர்ஸ் 2024 அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்கு தான் நான் போக போகிறேன். நவம்பர் 22, 23 and 24 நடக்கிற இந்த ஈவெண்ட்டுக்கு நான் சென்னையிலேருந்து கோவா வரையும் ரைட் பண்ணிக்கிட்டே போகிறேன். இந்த ஈவெண்ட் வருஷம் ராயல் என்ஃபீல்டு ஒரு மெகா ஈவெண்ட்டாக நடத்துவாங்க. இதுக்கு முன்னாடி ரைடர் மேனியா அப்படின்னு இருந்தது. அவங்களுடைய புது பைக்ஸ் அங்கே வந்து டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. மோட்டோவர்ஸ்ல உங்களுக்கு மியூசிக் கான்சர்ட், ட்ரெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரத்யேகமான ரைட்ஸ், இது எல்லாமே வந்து கோவால அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தா போதும் 3 days வந்து எல்லா பைக்கர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ரைடர்ஸ் ஒரே இடத்துல ஒரு பயங்கரமான பைக்கிங் செலிப்ரேஷனா இருக்கும். இதை கண்டிப்பா நான் மிஸ் பண்ண தயாரா இல்லை. ஸோ அதனால தான் நான் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450 எடுத்துக்கிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக காலையிலே ஃபியூவெல்லாம் ஃபில் பண்ணி டேங்க் பேக் செட் பண்ணி, அதுக்கப்புறம் டாப் பாக்ஸோட பேஸ் பிளேட் வந்து என்கிட்ட இல்லை. அது என்னோடய பிளேட் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இருந்தது. ஸோ நான் ஒசூர் வரையும் போய் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிற அந்த பேஸ் பிளேட்டை என்னோடய வண்டியில் ஃபிட் பண்ணி ஆகணும். சென்னை பெங்களூர் ஹைவேல நீங்கள் டிரைவ் பண்ணியிருக்கீங்களா, நிறைய ரைட் பண்ணியிருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். ராணிப்பேட் வரையும் ரோட்ஸ் நல்லா இருக்காது. இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ராணிப்பேட்க்கு அப்புறம் வந்து 6 lane ஹைவே இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக ஜாலியாக ரைட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியிலேருந்து பெங்களூர் வரையுமே முன்னாடியெல்லாம் ரோட்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் இப்போது இங்கேயும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதுனால ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்க எப்படி டிராஃபிக் இருந்ததுன்னு. இந்த டிராஃபிக்கை கடந்து இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் பெங்களூர் போயிட்டுருக்கோம். பெங்களூர்லேருந்து இன்னும் அடுத்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகிறது தான் இன்னைக்கு டார்கெட். இப்போவே 4:30, மேபி ஒரு 7:30, 8 o'clock வரையும் நான் ரைட் பண்ணுவேன். எவ்வளோ தூரம் போய் ரீச் ஆகிறேன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே நடுவில் எங்கேயாவது டின்னர் சாப்பிடலாம். லாங் ரைட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நம்ம லக்கேஜை பிளான் பண்ணி ஆகணும். அப்படி நம்ம லக்கேஜை பிளான் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3-4 வகையான லக்கேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சேடில் பேக்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து 2 சைடும் வந்து ஒரு பேக் மாதிரி வரும். அடுத்து டேங்க் பேக் இருக்கும். அந்த டேங்க் பேக்கே வந்து ரியர் சீட் பேக்காகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி மோட்டர் சைக்கிளை பொறுத்தவரையும் ஒரு 2 வகையாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து சாஃப்ட் லக்கேஜ், அப்புறம் இன்னொன்று வந்து ஹார்ட் லக்கேஜ். இந்த சாஃப்ட் லக்கேஜுங்கிறது நார்மலான பேக்ஸாக இருக்கும். ஆனால் ஹார்ட் லக்கேஜுங்கிறது இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் டாப் பாக்ஸ் அப்புறம் பேனியர்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஹார்டாக பாக்ஸாக இருக்கும். அப்படி பாக்ஸாக இல்லாமல் ஒரு பேக்கை நீங்கள் வந்து தொங்க விட்டீங்கன்னா அது சாஃப்ட். யூஸ்வலாக நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் லக்கேஜ் வந்து யோசிப்பாங்க, நம்ம பைக்கில் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து சாஃப்ட் லக்கேஜ் விரும்புவாங்க. ஆனால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் த லக்கேஜ் யாராக இருந்தாலுமே இந்த டாப் பாக்ஸ் மட்டும் எல்லாருக்குமே ரொம்ப காமனாக பிடிக்கும். அதுவும் மான்சூனில் ரைட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டாப் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சிருக்கலாம், இல்லை வந்து மழையில் நனையக்கூடாதுன்னு நினைக்கிற நிறைய பொருட்களை வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக இதுக்குள்ளே வச்சிட முடியும். இந்த டாப் பாக்ஸ் எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும். அதனால எனக்கும் இது ஃபேவரட் தான். இந்த டாப் பாக்ஸ் வந்து ஹிமாலயனுக்கு எப்படி ஃபிட் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ரைடு ஃபுல்லா இதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. vlogsல கண்டிப்பா நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டின உடனே ஒரு முக்கியமான டர்ன் வந்து இதுதான். தும்கூர் ரோடு அண்ட் மைசூர் ரோடு லெஃப்ட் வந்து தெரியும். கரெக்டாக பெங்களூர் என்டர் ஆகிற இடம் எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டின உடனே இந்த லெஃப்டை எடுத்தோம்னா இது வந்து தும்கூர் ரோடை டச் பண்ணும். இந்த தும்கூர் ரோடு ஹைவே ஜாயின் பண்ண உடனே இதே தான் மைசூருக்கும் போகிற ரூட்டு. இதுலேயே ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் மைசூர், நேராக போனால் தும்கூர். பெங்களூரில் இதை வந்து நைஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அந்தளவுக்கு ரொம்ப நைஸாக இருக்கும் ரோடு. ரொம்ப அட்டகாசமான ஒரு ரோடு இது. சில வருஷம் நான் இந்த ரூட்டில் தான் வந்து போயிட்டு வந்திருக்கேன். டெய்லி ஆஃபீஸே இந்த ரூட்டில் எனக்கு இருந்திருக்கு. பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து வரப்போகுது. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஆசம் ரோட். ஓஹோ,
இது நைஸ் ரோடு அப்படிங்கிறதுனால இந்த 2 வீலருக்கும் வந்து டோல் இருக்கு, நீங்கள் பே பண்ணி தான் போகணும். இந்த ரோடு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு மட்டும் பாருங்க. செம சீனிக்கான ரூட்டும் கூட இது. நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த நைஸ் ரோடில் ட்ரைவ் பண்ணுறதுக்கோ இல்லை ரைட் பண்ணுறதுக்காகவே வரலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான, ஒரு சீனிக்கான, ரொம்ப அழகான ஒரு ரூட். 8 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த ரூட்டில் நைட் டைம்லலாம் போக வேண்டாம், ரொம்ப சேஃப் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது எல்லா இடத்துலையும் வீடாயிடுச்சு. ஸோ முன்னெல்லாம் இங்கெல்லாம் வந்து வீடே இல்லாமல் இருந்தது, இப்போ பார்த்தா ஏகப்பட்ட வீடாக இருக்குது. அண்ட் மோரோவர் டிராஃபிக்கும் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. சென்னையிலேருந்து கோவா போகிறதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரூட்டு. பெங்களூர்லேருந்து தும்கூர், அப்புறம் தும்கூர்லேருந்து தாவணகிரி, அப்படியே தாவணகிரிலேருந்து நேராக போனால் ஹுப்ளி. நான் இன்னைக்கு வந்து மேக்சிமம் இந்த ரூட்டில் காலையிலே சென்னையிலேருந்து கிளம்பி வந்ததுனால பெங்களூரில் ஸ்டே பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது, ஆனால் இப்போ அது இல்லை. ஸோ பெங்களூரில் ஸ்டே பண்ணாமல் மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுமோ, ஒரு 8 o'clock வரையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுமோ அதை நான் பண்ண போகிறேன். டின்னருக்கு அப்புறம் நைட் ஒரு 10 o'clock வரையும் ரைட் பண்ணேன். தவன்கிரி அப்படிங்கிற ஒரு ஊரை கிராஸ் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10:30 போல இருக்கும். இதுக்கு மேலே ரைட் பண்ண வேண்டாம், ஏன்னா ப்ராப்பர் ரெஸ்ட் தேவை. ரெஸ்ட் இல்லாமல் ரைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ ஒரு 11 o'clock போல் கம்ப்ளீட்டாக நான் செட்டில் ஆகிட்டேன். இந்த கோவா ரைடு கிட்டத்தட்ட ஒரு 1 week நான் பண்ண போகிறேன். அந்த கோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் நம்ம ரைட் பண்ணி போக போகிறோம். இதோடைய அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரீலாவோ, ஷார்ட்ஸாவோ, இல்லை வந்து விளாகாவோ உங்களுக்கு மோட்டர் விகடன் யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. என்னோட சேர்ந்து வாங்க, நம்ம கோவா போயிட்டு வரலாம்.